சிந்தூர் 1.0வின் போது இந்திய எல்லையை குறிவைத்து இவர்கள் வீசிய எந்த ஆயுதங்களும் இந்திய எல்லைக்குள் கூட விழவில்லை, வரும்போதே பொசுக்கப்பட்டன. அப்போது இந்தியா லேசான தட்டுதான் தட்டியிருந்தது. அதையே பாகிஸ்தானால் தாங்க முடியவில்லை. முதலில் உள்நாட்டு வன்முறைகளை, போராட்டங்களை, பயங்கரவாதத்தை முனீர் திசை திருப்பாமல் உள்நாட்டு பொருளாதாரம், மக்களுக்கான உணவு, கல்வி ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். பக்கா பயங்கரவாத நாடாக தற்போது பாகிஸ்தான் உருவெடுத்துள்ளது. அதன் ராணுவ தலைவராக முனீர் என்ற முட்டாள் இருக்கிறார். இதே பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஜமியத் உலமா-இஸ்லாம் பாகிஸ்தான் தலைவர் மௌலானா ஃபஜ்லுர் ரஹ்மான் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எவ்வாறு ஒன்றாக சுதந்திரம் பெற்றன என்பதை 2024ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி பேசினார். அப்போது பாகிஸ்தானை வறுத்தெடுத்திருந்தார். 1947ஆம் ஆண்டு இந்தியா, பாகிஸ்தான் 2 நாடுகளுக்கு ஒரே நாளில்தான் தேசிய கொடி ஏற்றப்பட்டன. ஒரு நாடு சூப்பர் பவராக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று அவர்களிடம் நாம் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இது யாருடைய தவறு? அரசியல்வாதிகளின் தவறு என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதையேதான் தற்போதும் பாகிஸ்தான் இந்தியாவுடன் காஷ்மீர் உட்பட அனைத்து முரண்பாடுகளுக்கும் அமைதியான மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண தயாராக உள்ளது என்று பாகிஸ்தான் ஜெனரல் ஷாகிர் ஷம்சாத் மிர்ஜா தெரிவித்திருக்கிறார்.